தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாளைக்கு நடக்க போற பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடாக இருக்க போகிறது. ஸோ நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு மாநாடை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநாடு. நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது அந்த மாநாட்டின் மீது, அதாவது நாளைக்கு கோயம்புத்தூரில் நடக்க இருக்கும் மாநாட்டின் மீதும் எதிர்பார்ப்பு அதிகரித்து விடும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ திமுகவை விட அதிமுக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கு. பல ஆண்டுகள் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முதலமைச்சராக ஆக முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இருந்தப்ப கருணாநிதி அவர்கள் 15 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தாங்க. இப்போ அதிமுக 10 வருஷம் எதிர்கட்சியாக இருப்பதே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. 5 வருஷம் எதிர்கட்சியாக இருப்பதே. ஸோ எதிர்கட்சியா திமுக அவ்வளோ பயங்கரமா செயல்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் திமுகவோட கட்டமைப்பு. இப்பயுமே திமுக ஏன் அவ்வளோ ஈஸியாக வெற்றி பெற்று விடும், இந்த தேர்தலில் தோற்றுவிட்டாலும் அடுத்தடுத்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, திமுகவோட கட்டமைப்பு, அதாவது பூத் கமிட்டிகள், நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், அதுக்கப்புறமா மாவட்ட நிர்வாகிகள், இந்த மாதிரி அது ப்ராப்பராக அந்த ஒரு கமிட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் தான் இப்போ வரைக்கும் டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதிமுகவுக்கு அந்த ஒரு சிஸ்டம் பலமாக தான் இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு இருக்கும் அளவுக்கு அதிமுகவுக்கு பலமான சிஸ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலமான சிஸ்டம் இருக்கோ, பூத் கமிட்டிகள், நிர்வாகிகள் எல்லாம் பலமாக இருக்காங்களோ, அதே மாதிரியே தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த ஒரு சிஸ்டம் கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட பிளானே இதுதான். அதாவது நம்மளோட கட்டமைப்பு ஸ்ட்ராங் படுத்தணும். தளபதி நினைத்திருந்தா அஃபிஷியலாக பெயரை அறிவித்த உடனே ஒரு மாநாடு நடத்தி அப்போ இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் பிரச்சாரம் சென்று விட்டு அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் மீதி 6 நாட்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம கட்சியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள், முக்கியமாக சின்ன சின்ன பூத் கமிட்டிகள், ஒரு சின்ன சின்ன நிர்வாகிகள் பெரிய பெரிய நிர்வாகிகள் வரைக்கும் தளபதியை அவ்வளோ ஸ்ட்ராங்காக தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைத்து இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பந்தல் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தியதனால தான். இப்போ இந்த கட்டமைப்பை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக பூத் கமிட்டி மாநாடு நாளைக்கு கோயம்புத்தூர்ல தனியார் மண்டபத்தில் நாளை மறுநாளும் நடக்க போகிறது. இந்த மாநாட்டில் ஒவ்வொரு வில்லேஜ், ஒவ்வொரு சின்ன சின்ன நகரத்தில் இருந்து பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்ட நிர்வாகிகள் இந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறார்கள். இது வரைக்கும் நம்ம தளபதியோட ஸ்பீச்சை கேட்டிருப்போம். ஸோ எதிர்கட்சியை பற்றி பேசியிருக்காங்க, ஆளும் கட்சியை பற்றி பேசியிருக்காங்க, பிஜேபியை பற்றி பேசியிருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம திரைப்படங்களை தளபதி விஜய் அவர்கள் பேசும் வசனங்கள் மாதிரி ஓகே பார்த்துருப்போம். ஆனால் நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்காது. கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். யாரையுமே எதிர்த்து அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸோ ஒரு பூத் ஒரு எப்படி கட்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபஸர் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் அரசியலாக தான் நாளைக்கு நடக்கிற மாநாட்டில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூத் கமிட்டிகள் இன்ட்ரடியூஸும் பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே பூத் கமிட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த 4000 பூத் கமிட்டிகளும் ஒரே நாள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதனால 2 நாட்கள் இந்த ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளை மறுநாளும் நடக்க போகிறது. இந்த பூத் கமிட்டிக்கு அப்புறமா இந்த பூத் கமிட்டி ப்ராப்பராக செயல்படுத்தப்படுறாங்களா, அதாவது மே 15ஆம் தேதி வரைக்குமே இந்த பூத் கமிட்டிகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறமா மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த பூத் கமிட்டிகளோட உதவிகளோடு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. இந்த பூத் கமிட்டிகளை அமைக்காமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லவே முடியாது. என்னதான் காவல் அதிகாரிகள் சப்போர்ட் இருந்தாலுமே கண்டிப்பாக செல்ல முடியாது. அதனால தான் பூத் கமிட்டிகளை இப்போ மாநாடு மூலமாக ஸ்ட்ராங் படுத்திட்டு இப்போ அந்த தமிழகம் முழுவதும் செல்ல போகிற சுற்றுப்பயணத்திற்கு அங்கேயும் ஒரு அடித்தளம் அமைத்து விட்டு அதுக்கப்புறமா மே 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களோட பிளான் எப்படி ஒரு வார்த்தை சொன்னால் வெல் பிளானட் மேன் அண்ட் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நினைத்தது நடப்பதற்காக வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாளைக்கு நடக்க போகிற பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாடு
ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடாக வந்து இருக்க போகிறது. ஸோ நாளைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மாநாடை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநாடு. நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் வந்து நடக்க போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து அந்த மாநாட்டின் மீது, அதாவது நாளைக்கு கோயம்புத்தூரில் நடக்க இருக்கும் மாநாட்டின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து விடும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ வந்து திமுகவை விட அதிமுக வந்து அதிக ஆண்டுகள் வந்து ஆட்சி வந்து செய்திருக்கு. பல ஆண்டுகள் வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் வந்து முதலமைச்சராக ஆக முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இருந்தப்ப வந்து கருணாநிதி அவர்கள் 15 வருஷம் வந்து எதிர்கட்சியாக வந்து இருந்தாங்க. இப்போ அந்த அதிமுக வந்து 10 வருஷம் எதிர்கட்சியாக இருப்பதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. 5 வருஷம் எதிர்கட்சியாக இருப்பதே. ஸோ எதிர்கட்சியா திமுக வந்து அவ்வளோ பயங்கரமாக செயல்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் திமுகவோட கட்டமைப்பு. இப்பயுமே வந்து திமுக வந்து ஏன் அவ்வளோ ஈஸியாக வெற்றி பெற்று விடும், இந்த தேர்தலில் வந்து தோற்றுவிட்டாலும் அடுத்தடுத்த தேர்தலில் திமுக வந்து வெற்றி பெற்று விடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா திமுகவோட கட்டமைப்பு, அதாவது பூத் கமிட்டிகள், நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், அதுக்கப்புறமா வந்து மாவட்ட நிர்வாகிகள், இந்த மாதிரி வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஒரு கமிட்டி சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதிமுகவுக்கு அந்த ஒரு சிஸ்டம் பலமாக தான் இருக்கிறது. ஆனால் வந்து திமுகவுக்கு இருக்கும் அளவுக்கு அதிமுகவுக்கு பலமான சிஸ்டம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலமான சிஸ்டம் வந்து இருக்கோ, அந்த பூத் கமிட்டிகள், நிர்வாகிகள் எல்லாம் பலமாக இருக்காங்களோ, அதே மாதிரி தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து அந்த ஒரு சிஸ்டம் கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட பிளானே வந்து இதுதான். அதாவது வந்து நம்மளோட கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். தளபதி நினைத்திருந்தா அஃபிஷியலாக வந்து பெயரை அறிவித்த உடனே வந்து ஒரு மாநாடு நடத்தி அப்போ இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பிரச்சாரம் சென்று விட்டு அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் வந்து மீதி 6 நாட்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்சியை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள், முக்கியமாக வந்து சின்ன சின்ன பூத் கமிட்டிகள், ஒரு சின்ன சின்ன நிர்வாகிகள் இருந்து பெரிய பெரிய நிர்வாகிகள் வரைக்கும் வந்து தளபதியே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைத்து இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பந்தல் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் வந்து இந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தியதனால தான். இப்போ வந்து இந்த கட்டமைப்பை இன்னுமே இந்த ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து நாளைக்கு கோயம்புத்தூர்ல தனியார் மண்டபத்தில் நாளை மறுநாளும் நடக்க போகிறது. இந்த மாநாட்டில் வந்து ஒவ்வொரு வில்லேஜ், ஒவ்வொரு சின்ன சின்ன நகரத்தில் இருந்து பூத் கமிட்டிகள் வந்து அமைக்கப்பட்ட நிர்வாகிகள் வந்து இந்த ஒரு மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். இது வரைக்கும் நம்ம தளபதியோட ஸ்பீச்சை வந்து கேட்டிருப்போம். ஸோ வந்து எதிர்கட்சியை பற்றி பேசியிருக்காங்க, ஆளும் கட்சியை பற்றி பேசியிருக்காங்க, பிஜேபியை பற்றி பேசியிருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம திரைப்படங்களை தளபதி விஜய் அவர்கள் பேசும் வசனங்கள் மாதிரி வந்து ஓகே பார்த்துருப்போம். ஆனால் நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து இருக்காது. கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஸ்பீச்சாக வந்து இருக்கும். யாரையுமே எதிர்த்து அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு எப்படி வந்து கட்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் அரசியலாக தான் வந்து நாளைக்கு நடக்கிற மாநாட்டில் வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூத் கமிட்டிகளை வந்து இன்ட்ரடியூஸும் வந்து பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே வந்து பூத் கமிட்டிகள் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 4000 பூத் கமிட்டிகளும் வந்து ஒரே நாள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதனால வந்து 2 நாட்கள் வந்து இந்த ஒரு மாநாடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளை மறுநாளும் வந்து நடக்க போகிறது. இந்த பூத் கமிட்டிக்கு அப்புறமா இந்த பூத் கமிட்டி வந்து ப்ராப்பராக செயல்படுத்தப்படுறாங்களா, அதாவது வந்து மே 15ஆம் தேதி வரைக்குமே இந்த பூத் கமிட்டிகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறமா மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த பூத் கமிட்டிகளோட உதவிகளோடு வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. இந்த பூத் கமிட்டிகளை அமைக்காமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து செல்லவே முடியாது. என்னதான் வந்து காவல் அதிகாரிகள் வந்து சப்போர்ட் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து செல்ல முடியாது. அதனால தான் பூத் கமிட்டிகளை இப்போ மாநாடு மூலமாக ஸ்ட்ராங் படுத்திட்டு இப்போ வந்து அந்த தமிழகம் முழுவதும் செல்ல போகிற சுற்றுப்பயணத்திற்கு அங்கேயும் வந்து ஒரு அடித்தளம் அமைத்து விட்டு அதுக்கப்புறமா மே 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. ஸோ வந்து தளபதி விஜய் அவர்களோட பிளான் வந்து எப்படி ஒரு வார்த்தை சொன்னால் வெல் பிளானட் மேன் அண்ட் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நினைத்தது நடப்பதற்காக வாழ்த்துக்கள்.